பொதுப்பணித்துறையில் காலியாக உள்ள உதவி பொறியாளர்களை தேர்வு செய்வதற்கான டிஎன்பிஎஸ்சி தேர்வு ஞாயிறன்று நடந்தது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் பொதுப்பணித்துறையில் காலியாக உள்ள 98 உதவி பொறியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான போட்டித் தேர்வு ஞாயிறன்று நடந்தது. சென்னை, கோவை, சிதம்பரம், காஞ்சிபுரம் உள்ளிட்ட தமிழகம் முழுவதிலும் உள்ள 15 தேர்வு மையங்களில் இத்தேர்வு நடந்தது. தேர்வை எழுத 53,555 பேர் தகுதியானவர்களாக அறிவிக்கப்பட்டனர். காலையில் விருப்ப பாடமும் மாலையில் பொது அறிவு திறனுக்கான தேர்வும் நடந்தது. போட்டித் தேர்வில் வெற்றி பெறுபவர்களுக்கு பின்னர் நேர்முக தேர்வு நடத்தப்படுகிறது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக வந்திருந்தோம். கொஸ்டின் சில தியரி பார்ட்டில் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஃபார்முலாஸ் பார்ட்டில் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி தான் நல்லா எழுதிருக்கலாம். ஜென்ரலாக மீடியமாக இருந்தது. கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது, எழுத முடியும். டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காண்டி வந்திருக்கேன். இந்த மே மந்த் தான் நான் பாஸ் ஆகிட்டு இப்போ டேரெக்டாக ஃப்ரெஷர் தான் நான் எழுதுறதுக்காண்டி வந்திருக்கேன். ஸோ எல்லா கொஸ்டின்ஸுக்குமே கொஞ்சம் நல்லா ஈஸியாக படித்த கொஸ்டின் தான் வந்த மாதிரி தோணுச்சு. எனக்கு எல்லாமே தெரிஞ்ச எல்லாத்தையுமே அட்டன் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எல்லாமே நல்லா ஈஸியாக தான் இருந்திருக்கு. தேர்வில் காப்பி அடிப்பதை தடுக்க சிறப்பு ரோந்து படைகள் அமைக்கப்பட்டு தேர்வு மையங்கள் கண்காணிக்கப்பட்டன.